இதுதான் அம்மா என் கேள்வி. சீக்கிரம் குர்ரா. மாப்பிள இந்தாங்க மாப்பிள. ஐயோ, இதுக்கு மேல நம்மளால முடியாதுங்க. ஏற்கனவே வயிறு ரொம்பிருச்சு. இனிமே உங்களுக்கு பசிங்கிறதே எடுக்க கூடாதுங்க. முன்ன நீங்க யாரோ நாங்க யாரோ, ஆனா இன்னைக்கு அப்படிங்களா? ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டோம்லங்க. நான் கூட அன்னைக்கிளி நானும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டோமே, நீங்க இதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பீங்கன்னு பயந்துட்டே இருந்தனுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்தது எதையும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. இப்பதான் நாம சொந்தக்காரன் ஆயிட்டோம்ல. இவ்வளோ சீக்கிரம் நீங்க மனசு மாறுவீங்கன்னு நினைக்கவே இல்லைங்க. இனிமே உங்களை நல்லா கவனிக்கிறது தாங்க எங்களோட வேலை. அக்கா திட்டமா சொல்லிட்டாங்க. இவ்வளோ நல்ல மனசு இருக்கிறவங்கள இவ்வளோ நாள் நானும் அன்னைக்கிளி தப்பா நினைச்சிட்டேங்க. அதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேனுங்க. ஐயய்ய, பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. இனிமே எங்க அக்காவுடைய 40 ஏக்கர் சொத்துமே உங்களோட தான். நாங்க முன்னாடி உங்ககிட்ட நடந்துகிட்டதுக்கு நீங்க தான் எங்களை மன்னிக்கணும். சின்ராசு கால விழு. ஐயோ ஏங்க, என்னங்க நீங்க தயவு செஞ்சு இப்படி ஒரு காரியத்தை செஞ்சு போடாதீங்க. உங்களோட நான் சின்னவனுங்க. என்ன இருந்தாலும் நீங்க படிச்ச பையன் இல்லைங்களா? சரி மாப்பிள்ள, இந்த தோட்டம் பூரா நீங்க ஒரு தடவை பார்க்கணும். பார்த்துட்டா போச்சு, வாங்க போலாம். சின்ராஸ் வாங்க. இங்கிட்டு கண்ணுக்கு தெரியற தென்னம்பளை வரைக்குமே நம்மளுதுதான் மாப்பிள்ள. அப்படிங்களா? மாப்பிள நடக்க வச்சு கூட்டு போறோம், தப்பா எடுத்துக்காதீங்க. ஆமாங்க. தோட்டம் இருந்தா யாரா இருந்தாலும் நடந்தாங்க போகணும். யாராச்சுன்னா பரவாயில்லைங்க மாப்பிள்ள, நீங்க எங்கிட்ட மாப்பிள்ளையாச்சுங்களே. மாப்பிள்ளையா இருந்தாலும் நானும் மனுஷன் தானுங்க. மாப்பிள்ளைக்கு ஒரே தமாசு. சரி வாங்க, இப்படி போவோம், வாங்க போலாங்க. பார்த்து வாங்க மாப்பிள்ள. ஏய் முனியா, இங்க என்ன பண்ற? இப்பதான் கல்லு மரம் ஏறி இறங்குனேனுங்கய்யா. அடிக்கிற வெயிலுக்கு நம்ம ஊர் ஆளுங்களுக்கு கல்லு குடிச்சா தானே சூடு தண்ணியும். அதான் பானையில இருந்து எடுத்து பாட்டிலுக்கு மாத்திக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம ஊர் ஆளுங்க உடம்பு சுட்ட தணிச்சா போதுமா? எங்க வீட்டு மாப்பிள்ள சுட்ட தணிக்க வேண்டாம்? ஐயா கூத்தாட்டுங்களா? மாப்பிள 2 கிளாஸ் குடிச்சிட்டு போலாங்க மாப்பிள. ஐயா, நமக்கு இந்த கள்ளு சாராயம் குடிக்கிற பழக்கமெல்லாம் இல்லைங்க. மாப்பிள்ள, இது நீங்க நினைக்கிற மாதிரி போதை வர கல் இல்லைங்க. இப்ப இளநீ சாப்பிட்டீங்களா இல்லையா? அந்த மாதிரி பானையில வடிகட்டி எடுக்கிறது தானுங்க. குடிச்சு பாருங்க, நல்லா இனிப்பா இருக்கும். நீங்க வேணா குடிச்சிட்டு வாங்க, நான் பாருங்க இவர தலைக்கு நிக்கிறேங்க. உங்களை விட்டு போட்டு குடிச்சா அது அவ்வளவு மரியாதையா இருக்குங்களா? பரவாயில்லைங்க, நீங்க குடிங்க. எங்களுக்கு குடிக்கணும்னு ஆசையா தாங்க இருக்குது. நீங்க ஒரு கிளாஸாவது குடிச்சாதான் நாங்க குடிப்போங்க, இல்லைன்னா எங்களுக்கு வேணாங்க. ஏனுங்க, இதுக்கு முன்னாடி நீங்க குடிச்சது இல்லைங்களா? ஒரே ஒரு தடவை காலேஜ் படிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து குடிச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறம் குடிச்சது இல்லைங்க. அப்புறம் ஏனுங்க மாப்பிள்ள, இந்த ஒரு தடவை குடிங்க. அன்னைக்கிளி தெரிஞ்சா அவ்வளவுதானுங்க. இதையெல்லாமா போய் அன்னைக்கு கிட்ட சொல்லுவாங்க? டே முனியா, 2 கிளாஸ் ஊத்துறா. சரிங்க. உட்காருங்க மாப்பிள்ள. உட்காருங்க. இந்தா. சாப்பிடுங்க. குடிங்க மாப்பிள. அட குடிங்க. என்ன மாப்பிள்ள, கிளாஸ கையில வச்சுக்கிட்டு என்ன யோசனை? வேண்டான்னு நினைக்கிறேனுங்க. நாங்க உங்ககிட்ட நெருக்கமா பழகணும்னு நினைக்கிறோமுங்க. நீங்க எங்க கூட நெருக்கமா பழக வேணாம்னு நினைக்கிறீங்க போல இருக்கு. அப்படி இல்லைங்க. அப்ப குடிங்க.
இனிப்பா இருக்குதுங்களா? ஆமாங்க. ஏ முனியா, ஐயா. இன்னொரு கிளாஸ் ஊத்தி விடு மாப்பிளைக்கு. மாப்பிளை கேட்டாதான் ஊத்தருவியாக்கும். ஐயா, இல்லைங்க. கொடுங்க மாப்பிள. இந்தாங்கய்யா. குடிங்க மாப்பிள. குடிங்க மாப்பிள. குடிங்க மாப்பிள. மோல ஏழாவது சொல்றீங்க, தலையெல்லாம் கிருன்னு சுத்துது. இதெல்லாம் ஒரு போதைங்களா? இடுப்பு வேட்டி அவுந்து ரோட்டோரமா நிதாரணமே இல்லாம படுத்து கிடக்குறோம் பாருங்க, அதானுங்க போதை. இப்ப இது எத்தனைன்னு சொல்லுங்க. இது 4. தெளிவா தானுங்க இருக்கீங்க. ஏய் முனியா, இன்னும் 2 கிளாஸ் ஊத்துறா. எனக்கு போதுங்க, போதும். இருந்துல குறை இருக்காது மாப்பிள. ஏய் முனியா, ஊத்து முனியா. ஊத்துறா, கொண்டாங்க மாப்பிள. சாப்பிடுங்க மாப்பிள. பிரச்சனைன்னு வந்தப்போ நாங்க உங்களை அடிச்சிருக்கோம். அதே மாதிரி நீங்க எங்களை அடிச்சாதான் எங்க மனசு ஆறும். அதெல்லாம் நான் மறந்துங்க. பழசெல்லாம் மறந்தா நாம என்ன ஜென்மமுங்க? எங்களை அடிங்கன்னா நாமெல்லாம் இப்போ ஒண்ணுக்குள்ள ஆயிட்டுமே. ம், ம். நீங்க எவ்வளவு சமாதானம் பார்த்தாலும் சரி, இப்போ நீங்க எங்களை அடிக்கணும். நான் எப்படிங்க உங்களை அடிக்கிறது? எப்படி நான் கேட்டீங்க? இந்த அடிச்சே காமிக்கிறேன். ஏனுங்க அடிபட்டுச்சுங்களா? இல்லையே. ஏடா ஆ? அடிப்படாம அடிச்சா அந்த அடிப்புக்கு என்னடா வேல்யூ? இந்த பாருங்க மாப்பிள, இந்த அடி சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆ? என்ன நீங்க விருந்து வைக்கிறேன்னு சொல்லி என்னை போட்டு அடிக்கிறீங்க? இந்த மாதிரி நீங்க அடிக்கணும், நாங்க உழுகணும். அப்பதான் மாப்பிள்ள எங்க மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும். என்னால் நிக்கவே முடியல. நான் எப்படி உங்களை அடிக்கிறது? அப்படின்னா உங்களை தூக்கிட்டு போறோம். டேய் தூக்குடா, இருட்டுற மாதிரி இருக்கு. மாப்பிள்ளை எங்கேயாவது தடுக்கி ஊந்துட போறாரு. வாங்க மாப்பிள்ள. முடியுண்ணா. நட. ஏய், ஆறாவது கொடுப்பாங்கடா. அப்படிதான். அன்னைக்கிளி ஒன்ன தேடுது. ஏய், அன்னைக்கிளி ஒன்ன தேடுது. ஆறாவதுங்கடா. டேய், 6 மாசம் 1 வருஷம் அன்னைக்கிளி என்ன தேடுது. 6 மாசம் 5 வருஷம் அன்னைக்கிளி என்ன தேடுது. அன்னைக்கிளி என்ன தேடுது. ஆடாதீங்கடா. டேய், அன்னைக்கிளி என்ன தேடுது. அன்னைக்கிளி 5 வருஷம். ஏய், ஒரு சைடா இழுக்காம வாங்கடா. 5 வருஷம். உங்க அன்பை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. வச்சா குடுமி, அடிச்சா மொட்டை. இப்ப என்ன செய்ய போறீங்க? இதுக்கப்புறம் சொல்லாம செய்யறதுதான் எங்க பழக்கம். எனக்கு அப்படியே விலகிற மாதிரியே இருக்கு. மிளக வச்சுட்டா போச்சு. எப்படி? இப்படிதான். ஓவரா குடிச்சு போட்டு போதையில கிணத்துல தடுக்கி விழுந்துட்டான். இத பார்த்தது யாரு? அம்மா முனியன்தான். அதான உண்மை. வா போலாம்.
தம்பி போன காரியம் என்னாச்சு? கச்சிதமா முடிச்சிட்டேன். என்ன பண்ணீங்க? உள்ள குடிக்க கொடுத்தோம். குடிச்சானா? மாட்டேன்னு தான் சொன்னா. குடிக்க வச்சோம். போதை ஏறினதும் கிணத்துக்குள்ள தூக்கி போட்டோம். போதை தெளிஞ்சு எந்திரிச்சு வந்துட்டான்னா? பாசனம் பிடிச்ச தண்ணிக்குள்ள விழுந்தவன் இது வரைக்கும் பொழைச்சு வந்திருக்கானா? அந்த தண்ணியே விஷம் தண்ணியாச்சு. விஷயம் ஊருக்குள்ள தெரிஞ்சு ஊர்க்காரங்களை கூப்பிடுற வரைக்கும் நாம மூக்கு நுழைச்சுக்க வேண்டாம். நீ போய் படுத்துக்கோ. ஆராச்சும் தகவல் சொல்லி அதுக்கப்புறம் நீ விட்டு வந்தா போதும். சரிக்கா, உன்கிட்ட சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். நான் வரேன். வரசல போ. மாமா ஏனம்னி? எங்க இருந்து வரீங்க மாமா? மாப்பிள்ளைக்கு காலையில் டிஃபனுக்கு தலைக்கறியும் வறுக்க ஈரல் வேணும்னு சொல்லி வைக்க பொள்ளாச்சி வரைக்கும் போயிருந்தேன். ஏங்கண்ணு, வேற ஏதாச்சும் வேணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் மாமா. ரொம்ப நேரமாவே மகேஷ காணோம். நீங்க எங்காச்சும் பாத்தீங்களான்னு கேட்கலான்னு தான். நான் டவுனுக்கு போகும்போது மாப்பிள்ளை வீட்ல தானே இருந்தாரு. ஒருவேளை அந்த மாமன் கூட எங்காச்சும் போயிருக்குமோ என்னமோ. இல்லையே, அவனுக்கும் வயித்தால போகணும்னு அவனும் வீட்ல தானே இருக்கான். அப்படின்னா எங்க போயிருக்கும்? போகும்போது என்கிட்ட கூட சொல்லலையே. ஆம்பளைங்கன்னா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடப்பாங்க. வெளியே எங்கேயாச்சும் போவாங்க வருவாங்க. யாரையாச்சும் பார்க்க போயிருப்பாரு. சின்ன குழந்தைய காணலைங்கிற மாதிரி இல்ல நீ கேட்டுக்கிட்டே இருக்கிற. அதுக்கு இல்லைங்கம்மா, இந்த ஊர்ல மகேஷுக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு கூட யாரும் இல்ல. அட இப்பதானே கண்ணு இருட்டி இருக்கு. நடுசாமமா ஆயிப்போச்சு. வந்துருவாரு கண்ணு. உனக்கு பசிச்சா நீ போய் சாப்பிட்டு படுத்துக்க. மாப்பிள்ள வந்தா நான் கூப்பிடுறேன். அது எப்படிம்மா அவர் இல்லாம நான் சாப்பிடுவேன்? அவர் வரட்டுமா, நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சரி கண்ணு, மாப்பிள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம 3 பேரும் ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிடலாம். என்ன? சரிம்மா. தங்கராசே, நீ வருஷல வீட்டுக்கு கிளம்பு. சரிக்கா, ஏதாச்சும் வேணும்னா ஃபோன் பண்ணு. மாப்பிள்ளைக்கு வேட்டி சட்டை எடுக்கணும்னு சொன்னியே, காலையில எத்தனை மணிக்கு போற? அதுக்கு நீ வர வேண்டாம் தங்கராசு. நானு அன்னைக்கிளி மாப்பிள்ளையுமே போய்க்கிறோம். விருந்து முடிச்சிட்டு வீட்டுக்கு அனுப்பும் போது புது துணி எடுத்து தட்டுல வச்சு கொடுத்து மறுகாதி பண்ணணும்ல. சரிக்கா, ஜவுளி எடுத்துட்டு வந்துட்டு என்ன கூப்பிடு. மாப்பிள்ளைக்கு பேச்சு துணை இல்லைன்னா போர் அடிக்கும்ல. ஆமா மாமா, நீங்க எதுக்கும் காலையிலேயே வந்துருங்க. சரி கண்ணு, இப்ப நான் கிளம்புறேன். வரக்கா. சரி சரி, போயிட்டு வா. தங்கராசு பாத்து போ. சரிங்கக்கா. ஏங்கண்ணே, வெளியே நிக்காட்டி என்ன? கதவை சாத்திக்கிட்டு டிவி பார்க்கலாமல்ல. மாப்பிள்ள வந்த கதவை தட்டு வரல. இல்லைங்கம்மா, மகேஷ் வர வரைக்கும் நான் வெளியவே நிக்கிறேன். சரி கண்ணே, மாப்பிள்ள வந்ததுன்னு சொல்லு. நான் அதுக்குள்ள குழம்பு சூடு பண்ணி வைக்கிறேன். 2 முட்டையும் வறுத்து வச்சிடுறேன். சரிம்மா. அன்னைக்கு விடியறதுக்குள்ள 10 தடவையாவது கதவை சாத்தவும் திறக்கவுமாவே இருக்கிற. உன் புருஷன் 4 வயசு குழந்தையா? விளையாட போனவனை காணோன்னு தேடுறதுக்கு. ராத்திரியும் சோறுங்களை காப்பி தண்ணி வச்சு கொடுத்து குடிக்காம வந்து நிக்கிறேன். எனக்கு மனசே சரியில்லைம்மா. என்ற புருஷன் ராத்திரி பூராவும் வீட்டுக்கு வரலனா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும்ல. பதட்டப்படுற அளவுக்கு ஒன்றும் நடக்கலையல்ல. போன மனுஷன் திரும்பி வந்துதான் ஆகணும். வந்ததுக்கு அப்புறம் கேட்டுக்கலாம். நீ பல்ல விளக்கிட்டு காப்பி குடி. சாதாரண நாள்லயே என்ன பார்க்காம மகேஷ் இருக்க மாட்டாமா. இந்த ஊர்ல சிநேகிதன்னு சொல்றதுக்கு கூட ஒருத்தரும் இல்ல. வந்த இடத்துல சௌரிய குறைச்சலா இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்குமே தவிர யாருக்கிட்டையும் சொல்லாம போற ஆளு மகேஷ் இல்லம்மா. பையன் நல்ல பையன்தான், மறுகதி தெரிஞ்ச பையன்தான். அதனாலதான் நானும் மனசார ஆரத்தி எடுத்து வாங்கன்னு வீட்டுக்குள்ள கூப்பிட்டு விட்டேன். வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களுக்கு மனசு கஷ்டப்படும்னு வெளியே போன ஆம்பளைங்களுக்கு தெரியணுமல்ல. உன்னை பார்க்க எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு கண்ணு. மகேஷ் என்ன தவிக்க விடவே மாட்டான். அவனுக்கு ஏதோ ஆயிருக்குமோன்னு என்ற மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. சரிதா, அப்படி ஏதாவது ஆயிருந்தா நம்ம வீட்டுக்கு சேதி வந்திருக்காதா? இத பாரு, இல்லாதையும் பொல்லாதையும் போட்டு மனசுக்குள்ள உழப்பிக்கிட்டு இருக்காத. புதுசா கண்ணாலமானதுனாலதான் புடிச்சனை காணும் தவிக்கிற. இதே 4 வருஷம் ஆச்சுன்னா இந்த வருத்தம் எல்லாம் இருக்காது.
போன மனுஷன் திரும்பி வரும்போது வரட்டும்னு நினைச்சுக்கிட்டு உன்ற சோழியை பார்த்துக்கிட்டு இருப்பேன். நானும் குடும்பம் நடத்தி பார்த்தவதான். அக்கா என்னாச்சு? அட, என்னாச்சு? என்னடாச்சு? அதை எப்படிக்கா நான் சொல்லுவேன்? என்னடா சொல்ற? இவ வேற ராத்திரி பூரா இவ புருஷன் வீட்டுக்கு வரலன்னு வசனத்துல இருக்கிறா. நீ வேற தலையில அடிச்சிட்டு நிக்கிறிய. என்னடா விஷயம்? அக்கா அன்னைக்கிளி மோசம் போயிட்டாக்கா. நான் மோசம் போயிட்டேனா? என்னமாமா சொல்ற? அம்மா சொல்லக்கூடிய விஷயம் நான் வந்த உடனே சொல்லிருப்பேனே. சொன்னா தாங்க மாட்டீங்க. மாமா இப்ப சொல்ல போறியா இல்லையா? அன்னைக்கிளி நம்ம ஊர்ல காவு வாங்குற கிணறு இருக்குல்ல, ஆமா. அந்த கிணத்துல மகேஷ் போனமா கிடக்குறாமா. மாமா என்ன சொல்ற? என்ன மகேஷ் தாங்க கிடக்குறானா? நல்லா பாத்தியா? மகேஷ் எதுக்கு அங்க போகணும்? நான் இதை நம்ப மாட்டேன். நல்லா பார்த்துதான் சொல்றியாடா? என்ற மருமகனா செத்து கிடக்குறா. என்னாலயே தாங்கிக்க முடியலையே. என்ற அன்னைக்கு எப்படா தாங்கிக்க முடியும்? நேசமாதான் சொல்றியாடா? நெசமாதாக்கா சொல்றேன். கிணத்துல இருந்து தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க அக்கா. ஐயோ 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 ஐயோ. என்னடா பண்ணுவேன்? இல்ல இல்ல இதை நான் நம்ப மாட்டேன். நீ வேணும்னே வந்து சொல்ற. என்ற மகேஷுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது மாமா. என்ன அங்க கூட்டிட்டு போ. அக்கா அக்கா மாப்பிள்ளை பாருங்க. மகேஷ் 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 என்னாச்சு மகேஷ்? மகேஷ் என்ன நடந்துச்சு? ஏது நடந்துச்சு? யாருக்காச்சும் தெரியுமா? ஃபுல்லா குடிச்சு போட்டு போய் கிணத்துல விழுந்துட்டான். ஐயோ கடவுளே, அன்னைக்கிலே மோசம் போயிட்டியாடி. குடிச்சிட்டு கண்ணு மணி தெரியாம போய் விழுந்துருக்கானே. கட்ட தாலி கழுத்துல நிலைக்காம கூட பண்ணிட்டானே. என்ற மகேஷ் குடிக்க மாட்டான். என்ற மகேஷ் குடிக்கிற பழக்கம் இல்ல. நீங்க எல்லாம் போய் சொல்றீங்க. யாரோ என்னமோ என்ற மகேஷ பண்ணிட்டீங்க. மகேஷ் தம்பி, பையனோட அப்பா அம்மாவுக்கு தகவல் சொல்லி அனுப்பியாச்சா? ஊருக்குள்ள இந்த மாதிரி சாவு இருந்தா முதல்ல பண்ணையாருக்கு தகவல் சொல்லணும்ல. சரிதானுங்க, நான் போய் உடனே பண்ணையாருக்கு தகவல் சொல்லிட்டு வந்துடுறேங்க. மகேஷ் 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 வேலண்ணே வேலண்ணே, ஏன்டா இப்படி ஓடியார? ஐயாவை பார்க்க நான் வீட்டுக்கு போயிருந்தேனுங்க. தோப்புல இருக்கதா சொன்னாங்க. நான் அவசரமா பார்க்கணுங்க. என்ன விஷயம்? என்ற அக்கா பொண்ணோட புருஷன் செத்து போயிட்டானுங்க. அதை பண்ணையாருக்கிட்ட சொல்லணும். எலவு செய்து சொல்ல வந்தியாக்கும். பண்ணையார் இங்கதான் இருக்காரு, வா போலாம். ஐயா ஐயா, என்ற வேலை உங்களை பார்க்கணும்னு நம்ம ஊருக்கார பையன் வந்திருக்கானுங்க. என்றா என்ன விஷயம்? ஐயா, என்ற அக்கா பொண்ணுக்கு சமீபத்தில் தான் கல்யாணம் ஆச்சுங்க. இந்த முள்ளங்காடு பையன் கூட சிநேகிதம் வச்சிருந்தால அந்த பிள்ளை தானே? ஆமாங்க. நல்ல விஷயம் தானே. இப்ப விஷயம் அது இல்லைங்க. கல்யாணமானவங்கள எங்க அக்கா விருந்துக்கு கூப்பிட்டுருந்துச்சுங்க. விருந்துக்கு வந்த இடத்துல மாப்பிள்ளை மேற்கால தோட்டம் பக்கம் போயிருக்காருங்க. அங்கதான் கல்லு சாராயெல்லாம் விற்கிறாங்களாச்சே. மாப்பிள்ளை பையனுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கும் போல இருக்குங்க. மாப்பிள்ளை வரப்ப மாப்பிள்ளை காவு கிணத்துல விழுந்து செத்துட்டாருங்க. செத்துட்டானா? ஆமாங்க ஐயா.
கள்ளு சாராயத்தை குடிக்காது எத்தனை தடவை தான் சொல்றது? அந்த கர்மத்தை குடிச்சவன் கிணத்து பக்கம் எதுக்கிட்டா போனோம்? எத்தனை தடவை சொன்னாலும் திருந்த மாட்டீங்களாடா? ஏண்டா வேலை? எவன்டாக கள்ளு சாராயம் வித்துட்டு இருக்கிறது? ஐயா நம்ம ஊர்க்கார இல்லைங்கய்யா, பக்கத்துல கேரளா இருந்து கொண்டாந்து திருட்டுத்தனமா வித்துட்டு இருக்காங்க. நம்ம ஊர்க்காரங்களுக்கு யார் கொடுத்தானுங்க வாங்கி குடிச்சு போட வேண்டியதானுங்க. சரி, அதுக்கு அப்புறமா ஒரு வழி பார்த்துக்கலாம். ஏண்டா பணத்தை கிணத்துல இருந்து எடுத்தாச்சா? எடுத்தாச்சுங்க. என்ற அக்கா வீட்ல தான் போட்டு வச்சிருக்கோங்க. அந்த பையனோட வீட்டுக்காரங்களுக்குலாம் சொல்லி அமிச்சாச்சா? பையன் வீட்டுக்கு தகவல் சொல்ல ஆள் போயிருக்குங்க. வேலை தானா தூக்கு போட்டு சாவுறவன், இப்படி குடிச்சு போட்டு சாவுறவன்லாம் உடனே எரிக்க சொல்றதுக்கு காரணமே எந்த பிரச்சனையும் வராம இருக்கிறதுக்கு தான். அதுவும் வெளியூருக்காரன் நம்ம ஊர்ல வந்து செத்து போயிட்டானா ஊருக்கு ஊர் தேவையில்லாத பிரச்சனை ஆயிடும்ல. பணத்தை நடு ரோட்ல வச்சு பிரச்சனை பண்ணி பொழப்பு நடத்துறதுக்குன்னு ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கூட்டம் இருக்குதுடா.